வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என்ன அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இப்போ இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், நம்ம இந்த வருடம் நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. சிம்ம ராசிக்காரங்கள் எப்பவுமே ஒரு கம்பீரமான மிக்க சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா எதுவுமே துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற ஒரு ராசி தான் சிம்மராசிங்க. ஒரு கௌரவம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாத்துக்கும் ஒரு துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு செயல் அமைப்பு எப்பவுமே சிம்மராசிக்கு இருக்கும். சிம்மராசி அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன். இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா சூரியன் உச்சக்கிரகமா இருக்க போகுது. உங்க சிம்மராசி பொறுத்தளவு ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரு, புகழ், கௌரவம், செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த சித்திரை மாதத்துல இருந்து இருக்க போகுது. இந்த சித்திரை மாதத்துல இருந்து உங்களுக்கு தொட்டதெல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு பண்ணுங்க. துணிஞ்சு பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். செல்வாக்கு நிலையில் உயரும். எப்பவுமே சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவான முடிவும் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு அன்பா பேசக்கூடிய ஒரு அமைப்பா தான் சிம்மராசிக்கு இருக்கும். இப்ப இந்த ஆரம்ப கட்டத்திலேயே பாத்தீங்கன்னா சிம்மராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உச்ச கிரகமா இருக்கிறதுனால என்னன்னா எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலுமே கண்டிப்பா உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் ஏதாவது நீங்க பண்ணும்போது எல்லாமே கைகூடி வரும். சுபகாரியங்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திருமணம், வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா சிம்மராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்குப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, தடங்கள், நம்மளால சாதிக்க முடியலையே. எப்பவுமே எப்படிப்பட்ட பிரச்சனை எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகக்கூடிய ஒரு திறமை பெற்ற ராசி எதுனா சிம்மராசி. ஆனா இந்த இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத காலத்துல இருந்து தனக்கு பாத்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா, உங்களுக்கு மேலேயே நம்பிக்கை இல்லாம சில டைம் போயிருக்கலாம், பயம் வந்திருக்கும், தன்னம்பிக்கை இல்லாம போயிருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த சிம்மராசிக்கு இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த வருடம் நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அப்படி முழுமையா பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா எல்லாமே உங்களைய தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால திருமணம் ஆகல, நமக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு கடவுள் எதுனா சிவன். அப்ப சிவன் உங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறவர். எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்க தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருப்பீங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கை கிட்ட நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில எல்லாமே அதெல்லாம் தாண்டி நீங்க வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆரம்ப கட்டத்துல சிம்ம ராசிக்காரங்கலாம் என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் காமிக்கக்கூடிய ஒரு ராசியா தான் இந்த சிம்ம ராசிக்கு இருக்க போகுது. அதனால பாத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், இழந்த செல்வாக்க மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மெயினா நிறைய பேர்த்துக்கு சிம்ம ராசிக்காரங்கள இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உபாதைகள்னால கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நடக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த இந்த சித்திரை மாதத்துல இருந்து உங்களுக்கு இந்த குரோதி வருடம் இருக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா அமைய போகுது. நிறைய பேர் திருமணம் ஆகல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்க போகாத கோவிலும் இல்லை, பார்க்காத டாக்டரும் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு ஆரம்பத்திலேயே போயிட்டு நீங்க ஒரு சக்கரை பொங்கல் வச்சு நீங்க வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி மாதந்தோறும் வளர்ப்புற பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. மாதத்துல நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிரதோஷம் அன்னைக்கு போகும்போது உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே விலகி உங்களுக்கு இந்த சூரியன் உச்சக்கிரகமா இருக்கிறதுனால அந்த சிவனோட வழிபாடுகள் உங்களுக்கு இருக்கும்போது தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க மனசுக்குள்ள கவலைகள் வச்சுட்டு இருந்தாலும்
வெளியே சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா நம்ம எப்பவுமே நம்ம தான் ஒரு ராஜாவா இருக்கணும். நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த ஒரு 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் வந்திருக்கும். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாம நம்ம வேலையை விட்டுட்டு போயிருமோ, இல்ல மத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே வந்திருக்கும். ஆனா இப்ப இந்த சித்திரை மாசத்துல இருந்து வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க யாரு வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த சித்திரை மாதத்துல இருந்து கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் ஏதாவது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். இடமாற்றங்கள் வரும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஒரு இடத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல இடமாற்றங்கள் வரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த இடத்த விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துக்கு மாறலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா மாறலாம். இதை விட இன்னொரு இடம் நீங்க மாறும்போது அந்த இடம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இப்ப நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 வருஷமும் ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் எதுவுமே இல்லை, நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல முன்னுரிமை தராங்க, நமக்கு எந்த ஒரு முன்னுரிமை தரலையே அப்படின்னு மனக்கவலைகளோட இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமைகளே இல்லை, அப்பாவுக்குள்ள சண்டை, அம்மாக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினைகள் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் அதை எல்லாம் விலகி குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்க போகுது. அதனால வந்து தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வர்றதுனால நீங்க எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு. அதாவது நீங்க நினைச்ச சப்ஜெக்ட்ல நல்ல அதிக மதிப்பெண்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா இந்த வருடத்துல இருந்து இருக்குங்க. அதே மாதிரி நீங்க வெளியூர் பயணங்களோ இல்ல வெளிநாடு பயணங்களோ போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அதனால வந்து நீங்க மத்தவங்களை சார்ந்தோ மத்தவங்க மேல நம்பிக்கை வச்சு அது எல்லாமே எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. நீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு உங்க மேல நீங்க துணிஞ்சு நீங்க நீங்க பண்ணுங்க. வெற்றி மேல் வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஒரு வருடம் தமிழ புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். என்னதான் நம்ம வந்து கிரகநிலைகளோட ஒரு கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, இந்த வருடம் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய திசைகளை என்ன, என்னென்ன பழைய வழிகள் நம்ம போனா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க முழுமையா கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.